சாத்தனூர் அணையிலிருந்து 5 கட்ட எச்சரிக்கைக்கு பிறகும் தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்திருந்தால் அணைக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டு பெருமளவு தண்ணீர் வெளியேறியிருக்கும் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பின்றி 1,68,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் தான் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனை மறுத்துள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இது உண்மைக்கு மாறான தகவல் என்று தெரிவித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் 7 TMC கொள்ளளவு கொண்டு சாத்தனூர் அணைக்கு மிக அதிக அளவில் தண்ணீர் வந்ததாக கூறியுள்ள துரைமுருகன் 5 கட்ட எச்சரிக்கைக்கு பிறகும் நீர்வரத்து அதிகரித்ததால் தான் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தண்ணீர் திறந்துவிடப்படாமல் இருந்திருந்தால் அணைக்கு பாதிப்பு ஏற்பட்டு முழு நீரும் வெளியேறி இருக்கும் என்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆறாத துயரமாக மாறியிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நிலைமையை அரசு சரியாக கணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதால் தான் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருப்பதாகவும் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். இதனை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சிகள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அவதூறுகளை அள்ளி வீசுவதாகவும் பொய்கள் என்றும் விலைபோகாது என்றும் அமைச்சர் துரைமுருகன் சாடியிருக்கிறார். முன்னறிவிப்பு இல்லாம தண்ணீர் திறந்துட்டாங்க, இதனால நிறைய பாதிப்பு வந்து அந்த மாதிரி சொன்ன மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன். பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி மீட்புப் பணிக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். பெஞ்சல் புயல் பாதிப்பால் தமிழ்நாட்டில் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புயல் மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார். அப்போது மாநில அரசு பேரிடர் பாதிப்பை திறம்பட எதிர்கொண்டு வருவதையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதையும் பிரதமரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எடுத்துரைத்தார். புயல் பாதிப்புகளுக்கு நிவாரணம் வழங்கவும் புயல் சேதங்கள் குறித்த விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து புயல் மற்றும் வெள்ள பாதிப்பிலிருந்து தமிழ்நாட்டை மீட்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று முதலமைச்சரிடம் பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பாலாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் சேதமடைந்திருப்பதால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நெரும்பூரிலிருந்து இரும்புலிச்சேரி செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டிருந்த பாலம் 2015ஆம் ஆண்டு சேதமானதால் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கனமழையால் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தற்காலிக பாலம் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இரும்புலிச்சேரி, சின்ன இடையாத்தூர், அட்டவட்டம், சாமியார் மடம், சேவூர் ஆகிய 5 கிராம மக்களுக்கு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மழை பாதிப்புகள் தொடர்பாக டெல்லியில் தனது இல்லத்தில் செய்தியாக சந்தித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெள்ள பாதிப்புகள் குறித்து பேச பிரதமர் மோடியிடம் நேரம் கேட்டிருப்பதாகவும் கூறினார். பிரதமர் சந்திப்பதற்கு அவரிடம் இன்னைக்கு பிரதமர் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களே தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் எங்களை பிரதமரை சந்தித்து அவருடைய கடிதத்தை கொடுத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளை விளக்கி சொல்ல வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். நேரம் கேட்டிருக்கோம். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கணக்கிட்டு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் திமுக MP TR பாலு வலியுறுத்தினார். Taking into consideration all these damages occurred in Tamil Nadu, I would request the Honorable Prime Minister of India to kindly send the assessment team so that the central team can go there and assess the situation and inform the concerned officers and extend the required relief immediately.